ஏன் இதுக்கு கண்டனம் அப்படின்னா, இந்த ஆப் நல்லது தானே, ஒருவேளை என் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அது மூலமா இந்த ஃபோனை கண்டுபிடிச்சிடலாம் தானே, நான் நிறைய செலவு பண்ணி ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது மூலமா நிறைய மொபைல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மைதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 லட்சம் மொபைல் ஃபோன்களை இதன் மூலமா தொலைந்து போன பொருட்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அக்டோபர் மாசத்துல 50,000 போன்கள் மீட்கப்பட்டிருக்கு இந்த ஆப் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நாங்க இந்த ஆப்பை இன்பில்ட்டாவே மொபைல் தயாரிக்கும் போதே கொண்டு வரணும் அப்படின்னும், அதே நேரத்தில் ஏற்கனவே உங்க போன்ல அந்த ஆப் இல்லைன்ற பட்சத்தில் அப்டேட் மூலமா இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய கண்டனம் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, எண்ட் ஆஃப் பிரைவசி அப்படின்னு சொல்றாங்க. இனிமே உங்க யாருக்குமே பிரைவசி இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மொபைலில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லா ஆப்புகளையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பர்மிஷனை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க யாருக்கெல்லாம் ஃபோன் பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் என்ன, அதில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க மொபைலில் என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான வீடியோஸ் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க, அதில் என்னெல்லாம் சர்ச் பண்றீங்கன்ற வரைக்கும் எல்லா தகவல்களையும் அந்த சஞ்சார் சாத்தி ஆப் மூலமா கண்காணிக்க முடியும் அப்படின்றது தான் இங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.